ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் கிருபையாய் மீண்டும் ஒரு புதிய நாளை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவு வரும்பொழுது அங்கு குறைவு இருக்க முடியாது. வேதம் தெளிவாக சொல்கிறது. நிறைவானதுனால் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு வரும்பொழுது குடும்பத்திலோ வீட்டிலோ தனிப்பட்ட வாழ்க்கையிலோ சரீரத்திலோ பலவீனங்கள் குறைவுகள் இருந்தால் கூட அவைகள் எல்லாம் விலகி போகும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் பல சம்பவங்களை பார்க்கலாம். இயேசு பூமியில் இருந்த நாட்களிலே எந்தெந்த வீட்டிற்கெல்லாம் போகிறாரோ அந்த வீட்டிலெல்லாம் அற்புதங்கள் நடக்கிறது. ஒரு முறை லேகியோன் என்று சொல்லி கல்லறை தோட்டத்திலே பிசாசின் பிடியிலிருந்த ஒரு வாலிபன், சரீரம் முழுவதும் காயங்கள், சங்கிலினால் கட்டப்பட்டும் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. இயேசு அங்கு போகிறார். அவனுக்கு பெரிய விடுதலை கிடைக்கிறது. வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்தவனாய் உட்கார்ந்திருந்தான் இயேசுவினுடைய பாதத்தில் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 9 வாசித்து பார்ப்பீங்க சொன்னால், சவுல் என்கிற வாலிபன் தான் செய்கிறது என்னென்று அவன் அறியாமல் ஒரு வைராக்கியத்திலே, ஒரு பக்தி வைராக்கியத்திலே திருச்சபைகளை துக்கப்படுத்தினான், துன்பப்படுத்தினான், கொலை செய்தான். ஆனால் இயேசு சந்திக்கும் பொழுது ஒரு ஒளி அவனை சந்திக்கிறது. அந்த வெளிச்சம் வந்த பிறகு கீழே விழுகிறான். திரும்ப இயேசு பேசுகிறார். வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாய் மாறிடுச்சு. அதோடு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே வெளிச்சத்தை கொடுக்கிற அளவுக்கு போகிற இடங்களெல்லாம் ஆண்டவருடைய மேன்மையை, மகிமையை, வல்லமை காண்பிக்கிற பாத்திரமாய் வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். ஒரு அறையிலே முழுவதும் அல்லது ஒரு வீடு முழுவதும் இருள் இருந்தால் அந்த இருளை எப்படி போக்குவது? அடித்து துரத்த முடியாது, போயின்னு சொல்ல முடியாது. மாறாக ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் போதும், வெளிச்சத்தை அனுமதித்தால் போதும். அந்த வெளிச்சம் வரும்பொழுது இருள் தானாகவே போய்விடும். அதே பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான இயேசு வரும்பொழுது குறைவுகள் காணாமல் போய்விடும். இன்னைக்கு ஏதாவது ஒரு குறைவு இருக்குது, ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம எம்டினஸ், ஒரு வெற்றிடம் இருக்குன்னு சொல்றீங்களா? இயேசுவை அனுமதியுங்கள், எல்லாம் மாறிவிடும். ஒரு ஏழை தாய், அது விதவை தாய், தன் மகனை பட்டணத்துக்கு அனுப்புகிறான் மேல் படிப்பு படிக்கும்படியாய். அங்கு விடுதியில் தங்கி படிக்கிறான். அவனுக்கு ஒரு அறை எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. அங்கிருந்து கல்லூரிக்கு போவான், விடுதியில் வந்து உட்கார்ந்திருப்பான். சில மாதங்கள் போனோம், தாய்க்கு தன்னுடைய மகனை பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்துருச்சு. ஏன்னா ஒரே ஒரு மகன், கணவனும் கிடையாது. சரி, பிள்ளையும் அம்மாவை தேடுவானு சொல்லி நல்லா தின்பண்டங்களை எல்லாம் வாங்கி கொண்டு மகனை பார்க்க போகிறான். தட்டி தடிமாடி அந்த காலேஜை போய் அடைந்தால் விடுதியும் போய் பார்த்தோம். என் மகனை பார்க்கணும்னு சொல்லும்போது மகனும் தன்னுடைய விடுதியின் அறைக்கு அழைத்து கொண்டு போகிறான். அந்த அறையில் போய் அம்மா போய் உட்கார்ந்தாங்க. இதெல்லாம் சாப்பிடுப்பா, அவனை கொண்டதுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அறையை பார்த்தவுடன் தாயிന്റെ உள்ள உடஞ்சிருச்சுதே. ஏன் அந்த அறையின் சுவர்கள் எல்லாவற்றிலும் ஆபாசமான படங்கள் அந்த பையன் ஒட்டி வச்சிருக்கிறான். என் மகன் இப்படி பண்றானு சொல்லி தாய்க்கு ஒரு துக்கம். ஆனாலும் அவன்கிட்ட என்னத்தை சொல்றது, இதெல்லாம் பண்ணாதப்பான்னு சொல்லி அவனோடு தர்க்கம் பண்ண அந்த தாய் விரும்பவில்லை. மாறாக சரி மகனேன்னு போய் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். தன்னுடைய கிராமத்துக்கு வந்து ஒரு கடிதத்தை எழுதி அதிலே ஒரு போட்டோ வைத்து, யாருடைய போட்டோ? அந்த தாயுடைய போட்டோ. மகனே, உன் அறைக்கு வந்தேன், நிறைய நீ படங்களை ஒட்டி இருக்கிறா. அந்த படங்களோடு கூட அம்மாவுடைய படத்தை நான் அந்த கடிதத்தோடு நான் சேர்த்து அனுப்பி இருக்கிறேன். அதே அம்மாவுடைய படத்தை அதில் ஒட்டி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு எழுதிட்டு கடிதத்தை போஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த கடிதத்துக்கு அங்க போய் சேர்ந்துச்சு. பிற சில மாதங்கள் போய் திரும்ப போகிறாங்க அந்த பையனை பாக்குறதுக்கு. அந்த விடுதியில போய் பார்த்தவன் அறைக்குள்ள திருப்பியும் கூட்டிட்டு போய் பார்த்தா ஒரு படமும் இல்ல, அம்மாவுடைய படம் மட்டும் அங்க இருக்குதே. அந்த தாய் ஒண்ணுமே சொல்ல. அப்படி பாக்குறாங்க, அந்த சோறுகள்ல ஒட்டப்பட்ட எந்த ஆபாச படங்களும் இல்ல, அத்தனையும் தூக்கி போட்டு இருக்கிறான். அம்மாவுடைய படம் இருக்கும்போது அவனே சொன்னாமா, உங்க படத்தை அப்படிப்பட்ட படத்தோடு வைக்க எனக்கு விருப்பம் இல்லம்மா, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னா. பாருங்க, ஒரு தாயுடைய அன்பு, ஒரு தாயுடைய படம், மற்ற காரியங்கள்லாம் தூக்கி போட அவன் மனதை மாற்றிச்சுன்னா இயேசுடைய அன்பு, இயேசுடைய நிறைவான அந்த ஆசீர்வாதம் வரும் பொழுது எல்லா குறைவுகளும் காணாமல் போய்விடும். நிறைவுதான் பெருகும். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நம்பிக்கை இழந்துட்டீங்களா? இயேசுவை அனுமதிச்சு பாருங்க. நீங்கள் குறைவுகளை தேடினாலும் இருக்காது, தானாகவே காணாமல் போக முடியாது. கர்த்தர் பண்ணி விடுவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, எல்லா பக்கத்திலும் குறைவுபட்டு இருக்கிற சூழலை தான் குடும்பங்கள்ல பாக்குறோம், சமுதாயத்துல பாக்குறோம், தேசங்கள்ல பாக்குறோம்ப்பா. ஏதாவது ஒரு விதத்துல குறைவு வந்து விடுகிறது, ஏதாவது ஒரு விதத்துல இருள் மூடி விடுகிறது. இப்படிப்பட்ட சூழலில நிறைவான நீர் வந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குறைவுகளை மாற்றுவீராக. பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்களை மாற்றுங்க. தேவையோடு இருக்க பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். என்ன செய்யறது தத்தளிக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க போய் தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போட்டு நிறைவை கொடுத்து தூக்கி நிறுத்தி எங்கெல்லாம் வெட்கப்பட்டவர்களெல்லாம் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவீராக. இதனால ஒவ்வொரு பிள்ளைகளின் நினைவு கூறுங்க. ஒவ்வொரு குடும்பங்களுடைய பிரசனம் பிரவேசிக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும். நீர் கூட இருக்கிறத காண்பீங்கப்பா. செய்வதற்காக நன்றி.
நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். பெற்ற பிள்ளைகளுக்காக ஒருவேளை பெற்றோர்கள் கண்ணீர் விடலாம். என் மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, மகளுடைய வாழ்க்கை இப்படி பெற்று தடமாறி இருக்கிற பிள்ளைகளுக்காக இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிற பெற்றோர்கள் இந்த செய்தியை கேட்க நேரிட்டால் என் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய அழுகையின் கூக்குரலை கேட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்து குறைவுகள் நீங்கி நிறைவாயிருக்கிறதை பார்க்கட்டும், கேட்கட்டும், நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இந்த பாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி. துதிகான மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நிறைவான இயேசுவினுடைய வாழ்க்கையில அனுமதிப்போம். குறைவுகள் எல்லாம் காணாமல் போய்விடுவோம். நிறைவாய் வாழ்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.